இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 153வது வசனம். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். நீங்க என் உபத்திரவத்தை பார்த்துட்டு நீங்க அப்படியே அமைதியா இருக்கிற தேவன் அல்ல. நான் நம்புற மனுஷங்க தான் என்ன பண்றாங்க, உபத்திரவை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னும் உபத்திரவத்து மேல உபத்திரவத்தை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு காரியம் நம்மளை உபத்திரவத்துல படுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை வேலை காரியத்துல, இல்ல படிப்பின் காரியத்துல, இல்ல ஏதோ ஒரு காரியம், இல்ல நண்பர்கள் மத்தியில, இல்ல உறவினர்கள் மத்தியில யாரோ ஒருத்தர் நம்மள என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சமயத்துல நம்மளை உபத்திரவப்படுத்தி கொண்டிருப்பாங்க, உபத்திரவப்படுத்திருப்பாங்க. அதனால இந்த உபத்திரவத்தை பார்த்துட்டு நீங்க அப்படியே அமைதியா இருக்காதீங்க. இதுல இருந்து என்ன பண்ணுங்க, என்னை விடுவீங்க சொல்லி நீங்க சொல்றத பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, நீங்க அப்படி விடுவித்தீங்கன்னாக்கா உங்களுடைய வேதத்தை நாங்க என்ன பண்ண மாட்டோம், மறந்து போக மாட்டோம் ஐயான்னு நீங்க இப்படி சொல்றதை பார்க்க முடியும். இந்த உபத்திரவத்தின் நிமித்தமா நம்ம ஒருவேளை வேதத்தை மறந்து போயிருக்கலாம், ஜெபத்தை மறந்து போயிருக்கலாம். அதனால இந்த உபத்திரவத்தை என்ன பண்ணுங்க, நீங்க விடுவீங்க. நீங்க விடுவித்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், சந்தோஷமா இந்த வேதத்தை வாசிப்பேன், நான் சந்தோஷமா நான் ஜெபம் பண்ணுவேன். உபத்திரவம் வந்தது நல்லதுதான், ஆனா அதே சமயத்துல அதை விடுவிக்க வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவோட மாத்திரம் தான் முடியும். நம்ம ஜெபிக்கப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். இந்த வார்த்தை வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். நீங்க விசுவாசிங்க. ஆமேன்.